நம்ம என்ன வேலை செய்ய போறோம்? பத்மஸ்ரீ பத்மபூஷன் அப்படி எதுவும் கிடைக்கலனாலும் பாரத ரத்னா கிடைக்கிற அளவுக்கு வேலையாச்சும் கிடைச்சா போதும்டா. அது நல்லதா இருக்கு. என்ன சூடா இருக்கு. ஏய் ஏய் நாயே நகரு. ஏய் யூரின் வாஷ் ஷிட் மை பேண்ட் ஷூ எவரிதிங் லைஃப் கான். பத்தி டீப்பா டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி நாய் வந்து கால்ல உச்சா போயிட்டு ஆமாண்டா. இப்படியே போனா நம்ம எதிர்காலம் எங்க போய் வழங்க? ஐயா வாங்க, அம்மா வாங்க. பாத ஜாதகம் பாதத்தை பார்த்தே ஜாதகத்தை சொல்லுவேன். பாத ஜாதகம் வாங்க வாங்க. பொய் இல்ல பொருட்டு இல்ல, உண்மையை தவிர வேற எதுவுமே இல்ல. பாத ஜாதகம் வாங்க வாங்க. நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கே சொல்லிடுவேன். வாங்க பாத ஜாதகம். எல்லாரும் கைய பார்த்து சொல்லுவாங்க, நீங்க என்னடா காலை பார்த்து சொல்றீங்க? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு ஆளுடைய பாதத்தை பார்த்து நான் சொன்னேன் நீங்க இந்த உலகத்துல மிகப்பெரிய ஆளாக போறீங்கன்னு. அவர் இன்னைக்கு இந்தியாவை தவிர உலக நாடு ஃபுல்லா சுத்திட்டு இருக்காரு. இல்லைன்னா கூட இந்த காலத்துல சுத்தமான மனசு சுத்தமான கை யாருக்கு இருக்கு? இந்த காலத்துல எவங்கிட்டயாவது சுத்தமா ஏதாவது இருக்கா? கெட்ட சிந்தனையால எல்லாருடைய கைரேகை மாஞ்சி போச்சே. அதனாலதான் நான் காலை பார்த்து ஜாதகத்தை சொல்றேன். சுவாமி உங்க பேர் என்ன? ராஜவிஷ்ணு. 2 பெரிய டிரான்ஸ்ஃபார்மரை ஒரே கம்பத்துல கட்டின மாதிரி இருக்கு. இதுதான் என் ஆயுதம். காலவை நான் தாய்லாந்துல ஃபுட் மசாஜா பண்ணிட்டு இருக்கேன். வேக பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி, அப்ப உந்திய வை பாப்போம். வணக்கம் சார். ஐயோ தம்பி, நீ அந்த லுங்கிய மூடுறியா? கண்ணு காணாம போயிடும் போது நீ உள்ள எதுவுமே போட மாட்டியாடா? எங்க 2 பேருக்கு அந்த பழக்கமே கிடையாது. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதை பார்த்து கண்ணு பண்ணீங்களா? அதையா? அச்சி அது இல்லடா, உன்னோட கால்ல இந்த ரேகையை பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆர்டினரியா இருக்கிற உங்க வாழ்க்கை ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா மாறப்போகுது. இன்னும் 10 நாள்ல நீங்க ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க. 65 நாள்ல நீங்க பென்ஸ் கார்ல போக போறீங்க. அவ்வளோ பெரிய காருக்கு டிரைவரா ஒர்க் பண்றதுக்கு லைசன்ஸ் லைன் எடுக்கலையா சாமி? டிரைவர் இல்லடா கண்ணா, நீங்க ஓனரா போறீங்க. ஓனரா? உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து இந்த ஊரே பெருமைப்பட போகுது. என்னைக்காவது நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? இல்லையே. நீங்க எந்த வம்சத்தை சேர்ந்தவங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே. உங்க உடம்புல பாஞ்சிக்கிட்டு இருக்க அந்த ரத்தம் எந்த வம்சத்தோடதுன்னு தெரியுமா? யாரோடது சாமி? மகிஷ்மதி சாம்ராஜ்யத்தோட அமரேந்திர பாகுபலியோட ரத்தம். ஜெய் மகேஷ்மதி தேவி கண்டப்பா. சொல்லுங்கள் பாகுபலி தி பிகினிங். நீ என்ன சொன்னாலும் 10 feet டிஸ்டன்ஸே மெயின்டைன் பண்ணிக்கோ. ஏன் பங்கு சாரி பாகுபலி? உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? இல்ல. அதனால எனக்கு உன்னை நம்ப முடியாது. அது எப்படி சொல்றீங்க? பாட்டுல நீ பின்னாடி வந்து குத்துனால நீ. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த படத்தை நான் 4 வாட்டி தியேட்டர்ல போய் பார்த்தேன்டா. ஓ நோ. கண்டப்பா, இப்பவே போருக்கான தயாரிப்பு எடுக்க சொல்லுங்கள். யுத்தமா? யாரோட? யார்ட்டியா சொல்ற? ரொம்ப நாள் ரெஸ்ட் எடுக்கிற என்னோட குதிரைக்கு ஒரு வேலை வேணும்டா. துரு பிடிச்சிருக்கிற என்னோட வாளுக்கு ரத்தத்தோட ருசி என்னன்னு தெரியணும். ஜெய் மகேஷ்மதி தேவி. கேட்ச் இட். அமரேந்திர பாகுபலிகே. அமரேந்திர பாகுபலிகே. அமரேந்திர பாகுபலிகே. அமரேந்திர பாகுபலிகே. மகிழ்பதி. பங்கு. ஏய் திருமணியா. ஏய் ஓடி போய். ஏய் ஓடிரா. தம்பி அதை துரத்தாதீங்க. அது கால பைரவன். போன ஜென்மம் உங்களுக்கு குதிரையா இருந்து சேவை செஞ்சு இந்த ஜென்மம் பாவம் நாயா போயிடுச்சு. அவ்வளவுதான். இந்த ஜென்மத்துல உனக்கு ஒரு அதிர்ஷ்ட தேவதை உன் கண்ணுல பட போறா. அவ உன்னை வேற லெவலுக்கு கொண்டு போயிடுவா பாரு.